நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானின் 6 போர் விமானங்களை இந்தியா தாக்கி அழித்தது. பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விமானப்படை தளபதி AP சிங் அறிவிப்பு. இந்தியாவால் சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தானின் 6 போர் விமானங்களில் ஒன்று அதிநவீன கண்காணிப்பு விமானம். விமானப்படை தளபதி AP சிங் அதிகாரப்பூர்வ தகவல். S-400 ஏவுகணை அமைப்பு மூலம் பாகிஸ்தானின் போர் விமானங்களை இந்தியா தாக்கி அழித்தது. பெங்களூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய விமானப்படை தளபதி AP சிங் தகவல். சர்வதேச அரங்கில் இந்தியா யாருக்கும் அடிபணியாது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி. இந்திய பொருளாதாரம் வலிமையாக உள்ளதாகவும் திட்டவட்டம். தாம்பரத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட செங்கல்பட்டு மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து ஆய்வு மேற்கொண்டார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 17,74,000 பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை அருகே பல்லாவரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இரட்டை இலக்கமாக உயர்ந்துள்ளதை பார்த்து வயிற்றெரிச்சல் படுகிறார் எடப்பாடி பழனிசாமி. மோடியால் கூட முடியாத சாதனையை தான் செய்துவிட்டதால் அவதூறுகளை அள்ளி வீசுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். வளர்ச்சியோட அளவீடுங்கிறது பொருளாதார அளவுகோல் தான். உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்னா, இந்திய அளவில் பிரதமர் மோடியால சாதிக்க முடியாதத, மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாதத இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான. இதுதான் அவங்க வைத்தறிச்சலுக்கு காரணம். திமுக கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதாக எடப்பாடி பழனிசாமி சாடல். இன்னும் 8 மாதங்கள் கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா என்பது இப்போதே தெரிய வருவதாகவும் கருத்து. குறிப்பா முத்தரசன் இவங்க சந்திச்சு ஆணவ கொலைக்கு தனி சட்டம் வேணும்னு போய் கோரிக்கை வச்சிருந்தது வெளியே சொல்றாங்க. அவர் முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நலம் விசாரிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப முதலமைச்சரே அது ஒரு அக்கறை இல்லாத மாதிரியும் அவர் பேசுற மாதிரி இருக்குது. நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? அங்கேயே கருத்து வேறுபாடு வந்துக்குது இல்ல, அதான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன். அந்த கூட்டணி இன்னும் 8 மாதத்துக்குள் நிலைக்குமா நிலைக்காது என்பது நீங்க சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையிலே புரியுது. திராவிட அரசியலில் பார்ப்பனியம் நுழைய காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் என பேசிய திருமாவளவனுக்கு EPS கண்டனம். எம்ஜிஆரை விமர்சனம் செய்த திருமாவளவன் அரசியலிலிருந்து காணாமல் போவார் என காட்டம். நாளை தமிழகம் வரும் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷை சந்திக்க OPSக்கு அழைப்பு என தகவல். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் OPS தரப்பை இணைக்க தீவிர முயற்சி. பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் மேலும் ஓராண்டு தொடர்வார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பொதுக்குழுவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். ராமதாஸை சுற்றியுள்ள சில தீய சக்திகள், குள்ளநெறி கூட்டங்கள் மாற்றி மாற்றி பொய் சொல்வதாக அன்புமணி குற்றச்சாட்டு. சாமிக்கு கோபம் வந்தால் திருவிழா எடுக்கலாம், ஆனால் கட்சியில் பூசாரிகள் தான் பிரச்சனையாக உள்ளதாகவும் சாடல். இன்னைக்கு ஐயாவை சுத்தி இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதிகள் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. இல்ல குள்ளநெறி கூட்டமா, தீய சக்திகளா, இவங்க ஒன்னும் திருப்பி மாத்தி சொல்லாததெல்லாம் சொல்லி செய்யாத ஒன்னும் பொய்ய சொல்லி சொல்லி உங்க வழி என்னால புரிய முடியுது. ஆனா எல்லாத்துக்கும் வேற எனக்கு வழி அவ்வளோ வழினா தாங்கிட்டு இருக்கிறேன். நான் தூங்கியே எவ்வளோ நாள் ஆகுது. தேர்தல் ஆணையம் பாமகவுக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கி கடிதம் அனுப்பியுள்ளதாக பொதுக்குழுவில் அன்புமணி தகவல். தமிழ்நாடு, புதுச்சேரி தேர்தல்களில் தங்களால் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட முடியும் என்றும் அறிவிப்பு. எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. அந்த லெட்டர்ல என்ன சொல்லிருக்குன்னா, மாம்பழம் சின்னம் நமக்கு கொடுத்துட்டாங்க. அந்த மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்தி நம்ம பீகார் சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நம்ம போட்டியிடலாம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம்.
பாமகவில் நிலவும் பிரச்சனைகள் தொடர்பாக 40 முறைக்கு மேல் ராமதாஸிடம் பேசியதாக அன்புமணி விளக்கம். காலையில் ஒரு விஷயத்துக்கு சரி என கூறும் ராமதாஸ் பூசாரிகள் வந்த பிறகு மாற்றி பேசுவதாக வேதனை. நான் ஒரு முறை 2 முறை கிடையாது, 40 முறைக்கு மேல பேசாம நேற்று கூட நான் பேசியிருக்கேன். காலையில் ஐயா சரின்னு சொல்லுவேன். அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்க, இவங்க போய் அங்கே போய் இல்லை அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் காலையில் இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவேன். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனுக்கு 2வது நாளாக தீவிர சிகிச்சை. கீழே விழுந்ததால் ஏற்பட்ட காயம் காரணமாக தலையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக தகவல். தனது காரை கோவில் வளாகத்தில் இருந்து வடகரை வரை அஜித்குமார் எடுத்து சென்று நகைகளை திருடியதாக நிகிதா அளித்த புகார். கோவில் பார்க்கிங்கை கார் தாண்டவே இல்லை என்பது சிபிஐ விசாரணையில் கண்டுபிடிப்பு. சென்னையில் மது போதையில் தாயை ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்த தம்பியின் கழுத்தை அறுத்து கொன்ற அண்ணன். கொலை செய்த மகனுக்கு 2 மாதங்களில் திருமணம் என்பதால் பழியை தான் ஏற்றுக்கொண்டு காவல் நிலையத்தில் சரணடைந்த தாய். ஜம்மு காஷ்மீரில் குல்காம் பகுதியில் தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 2 ராணுவ வீரர்கள் வீர மரணம். மேலும் 2 வீரர்கள் காயமடைந்ததாகவும் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் ராணுவம் தகவல். இந்திய ரயில்வேயில் முதன்முறையாக 4.5 கிலோமீட்டர் நீளமுள்ள மிக நீளமான பிரம்மாண்ட சரக்கு ரயில் உத்தரப்பிரதேசத்தில் இயக்கம். 7 இன்ஜின்கள் 345 பெட்டிகளுடன் 200 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரத்தில் கடந்தது. மெட்ரோ நகரங்களில் ஐசிஐசிஐ வங்கியில் இனி சேமிப்பு கணக்கு தொடங்க மாதாந்திர சராசரி இருப்பு தொகை 50,000 ரூபாய். சிறிய நகரங்களுக்கான குறைந்தபட்ச மாதாந்திர சராசரி இருப்பு தொகை 25,000 ரூபாயாக நிர்ணயம். வரி விதிப்பு நடவடிக்கையில் சீனாவுக்கு சலுகையும் இந்தியாவுக்கு நெருக்கடியும் கொடுப்பது மிகப்பெரிய தவறு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் கருத்து. ரவிச்சந்திரன், அஸ்வின் உள்ளிட்ட மூத்த வீரர்களை விடுவிக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி திட்டம். இளம் வீரர்களை அணியில் சேர்க்க நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாக தகவல். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.